இதுக்கு நடுவுல சில படங்களுக்கு பின்னணி குரலும் குடுத்துருக்கீங்க. ஆமா சார். சார் அது வந்து ஒரு ரெக்கார்டிங் பாட போம்போது, மைக்கேல்னு ஒருத்தர் இருந்தாரு. அவரு வந்து டப்பிங் இன்சார்ஜ். அவரு வந்து பார்க்கும்போது, "தலைவரே, சூப்பரா பாடுனீங்க தலைவரே" அப்படின்னு ம். அந்த திருநெல்வேலி பாஷை, நாகர்கோவில் பாஷையில பேசுவாரு. "தேங்க் யூ சார். ரொம்ப தேங்க்ஸ் சார்." என்ன தலைவரே வாய்ஸ் இப்படி இருக்கு உங்களுக்கு? பாடும்போது தான் இப்படி இருக்குன்னா, பேசும்போது எப்படி இருக்கு? பேஸா இருக்கு." "இல்ல சார், பேசும்போது பேஸா தான் இருக்கும். எங்க அப்பாவோட வாய்ஸும் அப்படித்தான். தம்பியோட வாய்ஸும் அப்படித்தான். ஃபேமிலியே அப்படிதான்." "தலைவரே, நீங்க பாடுனீங்கன்னா, பேசுனீங்கன்னா சூப்பரா வந்துருவீங்க. அ, பெரிய ஆளாயிருவீங்க." அ. "நான் ஏன் சார் பேசணும்? நான் பாடுறதுக்கு தான் வந்திருக்கேன்." "தலைவரே ரூ. 5000 தான் டப்பிங்கு" அப்படின்னாரு. ரூ. 5000 இருந்தானா, 50,000 இருந்தானா, எவ்வளோ எனக்கு சம்மந்தமே இல்லாத இடத்துல நான் என்ன பண்ண போறேன்? திடீர்னு டான்ஸ் ஆட சொன்னா ஏன் ஆடணும்? ஆனா, அப்புறம் விடவே இல்ல அவரு. "தலைவரே 15,000 ஆயிடுச்சு" அப்படின்னாரு. சரி ஓகேன்னு கட்டுனேன். பட் இப்போ அதுக்கப்புறம் பேசினேன். நெறையா அனுபவங்கள் நல்லா இருந்துச்சு. அது ஒரு ம். ஏன்னா ஆர்ட்ங்கிறது ஒண்ணு தான். லாஜிக்ங்கிறது ஒண்ணு தான். எங்க போனாலும் ஒண்ணு தான். நீங்க டான்ஸ் ஆடுனாலும் ஒண்ணு தான். உள்ள கிராஸ்ப் பண்ணிட்டு எப்படி வெளிய குடுக்குறீங்கிறது தான். அந்த அனுபவம் வந்து நெறைய பொறுமை, ம். நெறையா உள்ள இருக்கிற திறமை எனக்கே, "டேய் தம்பி உனக்கு திறமை இருக்கு பாத்தீல்ல?" அப்படின்னு உள்ள யாரோ கேட்ட மாரியும், "ஆமாடா தம்பி நல்லா இருக்குடா, சூப்பரா இருக்குடா இது" அப்படின்ற மாரியும், ம். அப்புறம் நம்ம பெர்ஃபெக்ஷன தேடி போயி, "ஐயோ ரொம்ப பெர்ஃபெக்ட் பண்ணாதீங்க. இங்க பாடுங்க, இங்க இவ்வளோ பேசுங்க. நாங்க தள்ளி வச்சுக்கிறோங்கிற" அந்த ம். கான்செப்ட். சிங்க் கரெக்ட்டா சிங்க் இருக்கு. அவங்க பாத்துக்கிறேன், நீங்க ரொம்ப பண்ணாதீங்கன்னு. அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் டிலே பண்ணுவேன். நெறைய டேக் போகணும்னு ஆசைப்படுவேன். அதில கொஞ்சம் ஓவரா டைம் எடுத்துக்குவேன். அதனால கொஞ்சம் அதில கொஞ்சம் நெறைய கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. பிகாஸ் எனக்கு நார்மலா வந்து ஒரு 3 நாள் பேசினாங்கன்னா, நான் ஒரு 8 நாள் பேசுவேன். அதனால சரி ஓகே. ஆனா காலைலேருந்து நைட் வரைக்கும் பேசணும்னு ஒண்ணு. பாட்டு போட்டும் நல்ல ப்ராஜெக்ட்ஸ் வந்தா பண்ணலாம் அப்படின்னு.